இது பார்த்தீங்கன்னா இடியப்பத்தட்டு. நான் ட்ரிங்கோ மேலே போயிருந்தேன். நாங்கள் வந்து 7 தண்ணி கிணறு இருக்குது தண்ணி. அந்த 7 தண்ணி கிணறு பார்க்க போவேக்கில் அந்த சின்ன சின்ன பெட்டி கடை இருக்கும். அங்கே வந்து யாழ்ப்பாணத்து தமிழால் ஒரு ஆள் வந்து இப்படி ஓலையில் செஞ்சு விற்கிற திங்ஸ் வச்சுருக்க கடை வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கடையில் இது வேண்டினா என்ன குக் வித் அரிஷாவில் நீங்கள் பார்த்தீங்களா அந்த இட்லி சட்டியில் வந்து அந்த பெரிய தட்டில் நான் பெரிய இடியப்பம் புளிஞ்சி பெரிய இந்த சைஸ் இடியப்பம் போட்டிருந்தேன் நான் ஒருக்கா. ஸோ அது கொஞ்சம் அந்த ஆவி பட்டு வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இதை கண்டோன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த பெரிய இதில் இட்டலி தட்டில் இந்த பெரிய இடியப்பம் ஒரு ஆளுக்கு ஒரு இடியப்பமே காணும். ஒரே தரத்தில் புளிஞ்சு போட்டு வச்சுட்டு அவிச்சிட்டு ஒரு சோறு ஒரு கறி தான். எங்களுக்கு பிஸியான நான் தானே டைம் இல்லை தானே குக் பண்ண. அப்போ 10 இடியப்பம் அவிக்கிற டைமில் ஒரு இடியப்பம் அவிச்சு போட்டு ஒரு தரத்தில் சாப்பிடலாம். அப்போ இதை கொண்ட உடனே இதில் 2 வேண்டியட்டன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடையில் சுலங்கா போய்க்கல அப்பம் நிறைய அப்பம் வேண்டி சாப்பிட்ருக்குறேன் கடையில். அங்கே பார்த்தீங்கன்னா அப்ப சட்டி சில கடையில் தான் அந்த இரும்பு சட்டி வச்சுருந்தவங்க மேலே அதை தான் தேடி தெரிஞ்சுன்னா கிடைக்கல இரும்பு சட்டி. ஆனால் கூடுதலான கடையில் பார்த்தீங்கன்னா அப்ப சட்டி இந்த நான்ஸ்டிக் இப்படி அப்பம் மாதிரி குண்டாலமாக இருக்கிற இந்த சட்டி தான் கூடுதலான கடையில் வச்சு சுட்டிட்டு இருந்தவங்க ஈஸியாக பார்த்து கொண்டு வந்து நான் சுடிக்கல. அப்போ ஈஸியாக எடுப்பட்டுச்சுது. ஸோ இந்த சட்டியும் கண்டனா அப்ப சட்டிலையும் 2 அப்ப சட்டி வேண்டிட்டேன். வாழைப்பழம் வந்து இது வந்து என்னோட ஒன்றை விட்ட அண்ணா வந்து வாழை குழியாவே கொண்டு வந்து எனக்கு தந்தவர். அந்த குழியோட ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கன் பிறகு போடுறேன். அப்போ அந்த குழியோட நான் கொண்டு வரையில தானே. ஸோ இப்படி சின்ன சின்ன நான் இப்படி வெட்டிட்டு என் அப்பா கொண்டு கொடுத்து விட்டேன் நான், என் தம்பி கொண்டு கொடுத்து விட்டேன் நான், எனக்கு கொண்டு வந்த நான், பிறகு எனக்கு கொண்டு வந்த நான், எனக்கு கொண்டு வந்த நான், அப்படி இப்படி துண்டா எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வந்துட்டேன். இது வந்து தோட்டத்தில் காயா தந்த வாழைக்குலை இங்கே வந்து தான் இது நேற்று தான் இப்படி கொஞ்சம் பழமாக வந்தது. இது கொண்டு வந்த நான் மாம்பழம் நல்ல 1 கிலோ ஒரு மாம்பழம் 1 கிலோ வந்தது. இந்த மாம்பழம் கொண்டு வந்தேன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு மாம்பழம் இந்த இருக்கு நசைஞ்சு போயிட்டு. இது வந்து என் மாமாவோட தோட்டத்தில் காயா பறிச்ச மாம்பழம் காயா பறிச்ச மாங்காய் இப்போ மாம்பழமாக இருக்குது. இது கொண்டு வந்தேன் நான். அதோட பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் வேண்டி சாப்பிட்டாலும் அந்த கெடு இருக்குல்ல கெடு அது அடங்காத கெடு இந்த கெடு தான் மங்குஸ்தான் கெடு வந்து எவ்வளோ நான் நினைக்கிறேன் நான் ஒரு 10 கிலோ இல்லை 20 கிலோ இல்லை 30 40 50 கிலோவும் சாப்பிட்ருப்பேன் நான். மங்குஸ்தான் சோறு சாப்பிட்டதை விட மங்குஸ்தான் தான் சாப்பிட்டது கூட. அப்படி இருந்துமே எனக்கு அடங்கியில அதுண்ட கெடு. ஸோ மங்குஸ்தான் 5 கிலோ கொண்டு வந்தேன்னா கொண்டு வந்து எல்லாமே நானே சாப்பிட்டுட்டேன். இப்போ 2-3 கிலோ தான் இருக்கும். சாரி ஒருத்தருக்கும் தர மாட்டேன் நான். இது வீடியோ பார்த்துட்டும் கேட்காதீங்கன்னுட்டு நீங்கள் கேட்குறதுக்கு முதல்ல நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன்.